அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இங்க 5,25,000 பேர் 1984 வரைக்கும் இங்க வந்தாங்க. இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தில் வந்தவர்கள் எல்லாம் இந்திய குடியுரிமை பெற்று வந்தவர்கள், நான் உட்பட. எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்து ஒரு குடும்ப அட்டை கொடுத்து இந்திய குடிமக்களாக நாங்கள் இங்க வந்தோம். எங்களை வந்து தாயகம் திரும்பியோர் என்று அழைக்கணும். ரிப்பாட்ரியேட், கலவரங்களால் பாதிக்கப்பட்டு படைகள் மூலமாவோ வேறு வழிகளோ வந்து முகாம்களிலோ வெளியிலோ இருப்பவர்கள் அகதிகள், ரெஃப்யூஜிஸ். ரெஃப்யூஜிஸ்ங்கிறது வேற, ரிப்பாட்ரியேட்ங்கிறது வேற. அகதிகள் என்பது வேறு, தாயகம் திரும்பியோர் என்பது வேறு. இதான் நிறைய இடங்கள்ல நாம இருக்கிற பெரிய குழப்பம். போலீஸ் ஸ்டேஷன்லயோ அரசு அதிகாரிகளுக்கோ இன்னும் தெரியல. நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை தாயகம் திரும்பியோரை கொண்டு போய் அடைச்சு போலீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவான். ஏன் நான் வந்து அகதி இல்லையானா உட்காரா அப்படின்வான். நீ சிலோன்ல தானே வந்த, உட்கார். அப்ப இந்த ஒரு இதனால எங்களுடைய மக்கள் பட்ட துயரங்கள் வந்து ரொம்ப அதிகம். ராஜீவ் படுகொலை போதெல்லாம் நிறைய பேர் பிடிச்சு கொண்டு போய் போட்டாங்க. இந்திய குடிமக்கள் தாயகம் திரும்பியோர். இது ஒரு தகவலுக்காக சொல்றேன். பிறகு இந்த 64ஆம் ஆண்டு சிரிமாசாசிர் ஒப்பந்தம் வந்து 84 வரைக்கும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் மலையக தமிழர்களை இந்தியா ஏற்றுக்கொண்ட பிறகு இலங்கையுடைய மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருந்த மலையக தமிழருடைய எண்ணிக்கை 4வது இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு தகவல் என்னன்னா, இங்க ஒரு முக்கியமான தொழிற்சங்க தலைவரும் வழக்கறிஞர் ராமசாமி இருக்காரு. அவரை போன்றவங்களுக்காக முக்கியமா சொல்றேன். 6 லட்சம் தொழிலாளர்கள், ஒரே தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரே பகுதியில், ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில இருந்தது இலங்கையில மட்டும்தான். 6 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளருடைய ஒரு சக்தி வாய்ந்த பகுதி அது. 6 லட்சம் தொழிலாளர்கள் இருந்தாங்க, மற்றவங்க மற்ற வேலைகள் இருந்தாங்க. அது ரெண்டா உடைச்சி அந்த மக்களை இங்க பாதி பேர் அங்க பாதி பேர் அனுப்புனாங்க. இது 84 வரைக்கும் நடந்தது. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்ப நான் தாயகம் திரும்பியோரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். 5.5 லட்சம் தாயகம் திரும்பிய மக்கள் இப்ப 15 லட்சம் பேராக இங்க இருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் இங்க இருக்கிறோம், நான் உட்பட. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 4 லட்சம் பேர் இருக்காங்க. மற்ற 11 லட்சம் பேரும் பரவலா இருக்காங்க. திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர் இந்த 3 மாவட்டத்திலும் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. இப்ப இந்த மக்களுக்காக இந்த 5.25 லட்சம் பேருக்கு இந்திய அரசு கொடுத்த மறுவாழ்வு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது 50 கோடி ரூபாய் தான். அப்ப என்ன மாதிரி மறுவாழ்வு திட்டம் இருக்குங்கிறத நீங்க யூகிச்சுக்கோங்க. அதுலயும் நிறைய இங்க உள்ள அரசு நிர்வாக அமைப்பு ஊழல், லஞ்சம், ஏமாற்று, மோசடி அதெல்லாம் சிக்கி இன்னைக்கு அந்த இங்க வந்திருக்கிற தாயகம் திரும்பியோர் 15 லட்சம் பேரா இருக்கவங்கல்ல ஒரு 10% பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு. அரசு வேலையோ மில்லுகள்லயோ வேலை செய்யறாங்க. மீதி பேர் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அங்கே இருந்திருக்கலாம் இங்க வந்ததுக்கு என்கிற நினைப்பு தான் இருக்கு. இது தாயகம் திரும்பியோட நிலை. இலங்கை மலையகத்தோட இந்த நிலை என்ன அப்படின்னா, இலங்கை அரசு இலங்கை மலையகத்தில் இருக்கின்ற எல்லா தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலையக மக்களுக்கும் குடியுரிமை கொடுத்தாங்க. அனைவருக்கும் ஒரே அறிவிப்பில் எல்லாருக்கும்